திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க வெளியேறி இருக்காங்க. இது வன்னியர்கள் வாக்கு சதவிகிதத்தில் ஏதாவது திமுகக்கு அடி வாங்குமா? பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு தோழமை கட்சி கூட்டணி கட்சி தலைவர்களையும், பெரிய கட்சி சின்ன கட்சியோ, அவங்கள தேவர் ரேக்டு. நேற்று துரைமுருகன் இழிவுபடுத்துறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இப்படி பார்க்குறேன்றார். நூற்றுக்கணக்கான கோடி விளம்பரம் கொடுத்து நரேட்டிவை செட் பண்ணாலும் கீழே நிலவரம் கலவரம் ஈஸியாக ஜெயிக்கிறது, அதுவும் 2வது தடவை ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் they are humiliated by டிஎம்கே. இது ஷியர் அரகன்ஸு. இது ஜெயலலிதா கிட்ட கூட இந்த அரகன்ஸ் இருந்தது கிடையாது. திமுகவை விட திமுக தோழமை கட்சிகள் விசுவாசமாக திமுக கிட்ட இருந்தாங்க. அதுக்கான பரிசு தான் இந்த தேர்தலில் அவங்களுக்கு கொடுத்த சீட்டெல்லாம் குறைச்சது, அதை விட அதிகமாக அவங்கள இழிவுபடுத்தினது. அவங்க வரலாறுலேயே 6 சீட்டு கிடையாது, நீங்கள் 5 சீட் ஆகுது. நீ 5 சீட்டில் நிற்கிறதுக்கு நிற்காமலே போகலாங்க. சாம்சங் ஒர்க்கர் திமுக சிபிஎம் கூட்டணி ஓட்டு போட்டுருவானா? சத்தியமாக போட மாட்டான். அதுவும் சண்முகம் அவர்கள் காங்கிரஸ்க்கு அறிவுரை சொன்னாரு. அவ்வளோ இன்டர்வியூ 2 இன்டர்வியூ ரொம்ப பேசினாரு. 36 மணி நேரம் உங்க கட்சிக்குள்ள விடிய விடிய ஆர்கியூ பண்றீங்க ஒரு சீட்டுக்கு. இது என்ன கட்சி அது? நான் கேட்குறேன். நீ 5 வருஷம் காட்டின விசுவாசத்துக்கு உனக்கு கிடைச்ச பரிசு 6 சீட் 5 சீட் ஆனது. கிடைச்ச ரிசல்ட் சைபர். இந்த ஜாதி கட்சிகளை சேர்ந்து நின்றவங்கலாம் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக புத்திசாலிகள். கொடுக்கல் வாங்கல். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க வெளியேறி இருக்காங்க. இது வன்னியர்கள் வாக்கு சதவிகிதத்தில் ஏதாவது திமுகக்கு அடி வாங்குமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் ராமதாஸ் சசிகலா இணைந்து ஒரு கூட்டணியாக இருக்காங்க. என்டிஏ பக்கம் அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க. மிச்சம் இருக்கிற சொச்சம் வாக்குகள் கூட திமுகக்கு இதனால் ஏதாவது பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வன்னியர்கள் ரிலேட்டடாக? கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. வன்னியர் கம்யூனிட்டி ஓட்ஸ் இந்த முறை திமுகவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க பெரிய அளவில் அந்த கம்யூனிட்டியை ஆண்டகனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் தகவல்கள் வருது. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாலேயே அது சொன்னாங்க. இந்த டெவலப்மெண்ட் வந்த பிறகு, வேல்முருகன் டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். ஒரு பக்கம் அன்புமணி, இன்னொரு பக்கம் ராமதாஸும் சசிகலாவும், இன்னொரு பக்கம் வேல்முருகன். ஸோ நார்தன் தமிழ்நாட்டில் அடி உழுது, அவங்களுக்கு நல்லாவே உழுது. இது அதை தாண்டி சாதிய கண்ணோட்டத்தை தாண்டி பார்க்கும்போது சிறிய கட்சிகளை திமுக துவம்சம் செய்து கொண்டிருக்கிறது. சிறிய கட்சிகளை எவ்வளவு தூரம் உள்ளே வச்சு அழிக்க முடியுமோ அழிக்கிறாங்க, இழிவுபடுத்துகிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய கட்சிகள், ஈவன் பெரிய கட்சிகளே கூட ஜோக்காக சொல்கிறாங்க தேவர் ரேக்டுன்றாங்க. காலேஜில் ஃபஸ்ட் இயர் பசங்களை, செகண்ட் இயர் பசங்க, தேர்ட் இயர் பசங்க, சீனியர் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் திமுக பேச்சுவார்த்தை குழு இருக்குல்ல, டிஆர் பலத்தில். அந்த பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய குழு பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு தோழமை கட்சி கூட்டணி கட்சி தலைவர்களையும், பெரிய கட்சி சின்ன கட்சியோ, அவங்கள தேவர் ரேக்டு. அது காங்கிரஸ்லேருந்து வேல்முருகன் வரைக்கும் இதான் நடந்திருக்குது. அவங்க வெளியில் சொல்ல மறுக்கிறாங்க. இதுதான் உண்மை. போயிட்டு 2-3 கட்சிகளோட தலைவர்களிடம் நான் பேசும்பொழுது அவங்க சிரிக்கிறாங்க. இதுதாங்க நடக்குதுன்றாங்க. தேர் லாஃபிங். அது ரொம்ப வருத்தத்தோடு கூடிய ஒரு வேதனையோடு கூடிய ஒரு சிரிப்பு அது. எஸ் வி வர் ரேக்டுன்னார் ஒருத்தர் தலைவர் என்கிட்ட. அதுதான் இப்போ சீட்டு கொடுக்காம கூட நீங்கள் இருக்கலாம். எனக்கு வேல்முருகனுக்கு அவருக்கு விரும்பும் சீட்டை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு திமுகவுக்கு காரணங்கள் இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இழிவுபடுத்தக்கூடாது. இப்போ நேற்று துரைமுருகன் இழிவுபடுத்துகிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இப்படி பார்க்குறேன்றாரு. இது ஒரு மனிதரை நீங்கள் சண்டை போடலாம், ஒரு மனிதன் அடிச்சிடலாம், பட் இழிவுபடுத்தக்கூடாது. யூ ஷுட் நாட் ஹியூமிலியேட் எனிபடி. ப்ரிசைஸ்லி அதை திமுக செய்யுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அப்படி பார்க்குறன்றதெல்லாம் நக்கலான பேச்சில் இது எப்படி வருது? சரி, அப்படின்னா எதுக்கு இந்த கூட்டணி கட்சியெலாம் நீங்கள் வச்சுருக்க? தனியாக நின்று ஜெயிச்சு பாரு. இது வரைக்கும் உங்கள் வரலாறுலேயே நீங்கள் ஒரு எலெக்ஷன் தனியாக நின்று ஜெயிச்சது கிடையாது. 900 கட்சியை சேர்த்து தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஆகவே இந்த வேல்முருகன் இஷ்யூவில் சீட்டு கொடுக்காதது கூட பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன் மறுபடியும், திமுகவுக்கு நெருக்கடி இருக்குது. புதிய கட்சிகள் உள்ளே வராங்க. இந்த எலெக்ஷன் டஃப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. திமுக நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு நம்மளை விட நல்லா தெரியும் நிலைமை ரொம்ப மோசம், நிலவரம் கலவரம் தான். என்ன தான் போஸ்டரிங் கொடுத்து நூற்றுக்கணக்கான கோடி விளம்பரம் கொடுத்து நரேட்டிவை செட் பண்ணாலும் கீழே நிலவரம் கலவரம் ஈஸியாக ஜெயிக்கிறது, அதுவும் 2வது தடவை ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் போன தடவை கொடுத்த சீட்டை இந்த தடவை கட்சிகளுக்கு கொடுக்க முடியாதுன்றதில் இருக்க நியாயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நடத்துகிற முறை இருக்குல்ல, இந்த இழிவுபடுத்துறது தான் திமுகவோட
ட்ரேட்மார்க்காக போயிடுச்சு இன்னைக்கு. அவரை அப்படி இழிவுபடுத்திருக்க தேவையில்லை. யூ கேன் ஈவன் ஸ்லாப் அ பர்சன், வேறு அரை கூட விட்டுடலாம் ஒரு மனிதனை, ஆனால் அவனை இழிவுபடுத்தக்கூடாது. ப்ரிசைஸ்லி அதை தான் திமுக செய்யுது. 2021 இப்படி தான் தேமுதிகலேருந்து ரகசியமாக 2-3 பேர் அவரை பார்க்க வந்தப்போ கேமராவெல்லாம் கூட்டின்னு வந்து வீட்டு வாசலில் நிற்க வச்சுட்டு அவங்க வெளியில் போகும்போது அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு தேமுதிகவை. இன்றைக்கி அவங்க கூட போய் அவங்க கூட நிற்கிறாங்க. அதே தேமுதிக திமுகவோட போயிடுச்சு, அது வேறு. அன்னைக்கு இதே தப்பு பண்ணார் துரைமுருகன். நீ சேர்த்துக்கோ சேர்த்துக்காமல் போ, எதுக்கு அவங்கள இழிவுபடுத்துகிற? ஸோ இது வந்து அரகன்ஸ். நாங்கள் தான் நிரந்தரன்ற அரகன்ஸ்லேருந்து இது வருது. யாரும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை. இது திமுக புரிஞ்சுக்கணும். வேல்முருகன் வந்துங்க அவரும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இதை டீல் பண்ணியிருந்துருக்கலாம். அவர் கோட்டை விட்டார். இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், திமுகவோட குணாம்சம் மற்றவங்களோட உங்களுக்கு தெரியும். எதுக்கு போய் இந்த லெவலுக்கு போய் ஏமாந்துட்டு நிற்கிறீங்க? ஆகவே இது ஹார்ட் பார்கெனிங் பாலிடிக்ஸு. அவரால் இதை ஹேண்டில் பண்ணுறதுல அவரும் தோத்துட்டார். அவரும் இன்னும் புத்திசாலித்தனமாக இருந்திருக்கலாம். திமுக இன்னும் பெருந்தன்மையாக இருந்திருக்கலாம். திமுக கிட்ட நீங்கள் பெருந்தன்மையை இந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது. அவங்க வெற்றி மிதப்பில் இருக்காங்க. அப்போ சிறிய கட்சிகள் தான் வந்து இதில் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கூட்டணி கட்சின்ற வேதனையிலையும், வேதனைன்னா ஏமாற்றம் கூட இல்லைங்க, அவமானப்பட்டதாக உணர்கிறார்கள். காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். வைகோ வெளியில் என்ன தான் சீன் போட்டார்னாலும் எவ்ரிபடி இன்க்ளூடிங் மதிமுக, காங்கிரஸ், மதிமுக, 2 லெஃப்ட், விசிகா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் தே வேர் ஹியூமிலியேட்டட் பை டிஎம்கே. இது வந்து ஷியர் அரகன்ஸு. இது ஜெயலலிதா கிட்ட கூட இந்த அரகன்ஸ் இருந்தது கிடையாது. ரிசல்ட் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோங்க, மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ நம்ம ஏற்றுக்கு போகிறோம். பட் ஒய் ஆர் யூ ஹியூமிலியேட்டிங்? ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக இல்லை. அவரும் தப்பு பண்ணிட்டார். வேல்முருகன் வந்து கணிக்க தவறிட்டார் இவங்கள, அது அவருடைய தவறு. சார், இப்போ திமுகவோட ஆட்சியில் கூட்டணி கட்சிகள் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அரசை எதிர்த்து எதுவும் பேசுறதுக்கு கூட ரொம்ப தயங்கி தான் இத்தனை வருஷம் இருந்தாங்க. அவங்க ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இருப்பாங்களா? சப்போஸ் திமுக ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை கூட்டணி கட்சிகள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில் மாற்றங்கள் வருமா அவங்க கிட்ட? அது அவங்கள கேட்கணும். இந்த கேள்வியை நீங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி. அவங்களுக்கு புத்தி வருமானு எனக்கு தெரியல. ஓப்பனாக சொன்னால் இவ்வளோ தூரம் அந்த 5 வருஷம் வந்து திமுகவை விட திமுக தோழமை கட்சிகள் விசுவாசமாக திமுக கிட்ட இருந்தாங்க, ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க. அதுக்கான பரிசு தான் இந்த தேர்தலில் அவங்களுக்கு கொடுத்த சீட்டெல்லாம் குறைச்சது, அதை விட அதிகமாக அவங்கள இழிவுபடுத்தினது. இதுலேருந்து அவங்க பாடம் கற்றுப்பாங்களா? நல்ல கேள்வி இது. நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அவங்க அதெல்லாம் பாடம் கற்றுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா இவங்க வந்து நிறைய விஷயங்களை கமிட் ஆகிட்டாங்களோன்னு தோணுது. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்களுக்கான ஐடென்டிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி போயிடுச்சு. அதை உள்ளே வச்சு திமுக அழிக்குது. அவங்களோட ஐடென்டிட்டியை திமுக அழிக்குது. 6 சீட்டு 5 சீட்டுனாலே உங்கள் கதை முடிஞ்சிச்சு இல்லை? ஏன்னா 6 சீட் நீ எப்போ வாங்கினா? அதுக்கு முன்னால் நீ 10 சீட்டு குறைஞ்சி நின்னதில்லை. 8 சீட்டாவது நீ வாங்கி நின்று இருக்க. அவங்க வரலாறுலேயே 6 சீட்டு கிடையாது, நீங்கள் 5 சீட் ஆகுது. நீ 5 சீட்டில் நிற்கிறதுக்கு நிற்காமலே போகலாமே. இது ஒரு குழப்பான்னு கேட்குறான்ல, கட்சிக்காரன் கேட்குறான்ல. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சாம்சங் ஒர்க்கர் வந்து திமுக சிபிஎம் கூட்டணி ஓட்டு போட்டுருவானா? சத்தியமாக போட மாட்டான். சத்தியமாக போட மாட்டான். இன்னைக்கு கூட பிரச்சனை. சாம்சங் ஊழியர்கள், சிபிஎம் தொழிற்சங்கம், சிபிஐ தொழிற்சங்கம் இருக்குது. சாம்சங் தொழிலாளர்கள் வந்து திமுக சிபிஎம் கூட்டணிக்கு, திமுக சிபிஐ கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? போட மாட்டான். வேங்கவேல் சம்பவத்துக்கு பிறகு விசிகா வேணால் திமுகவோட போகலாம், தலித் ஓட்டு அப்படியே வருமா? வராது. காங்கிரஸுக்கு மோசமாக நடத்தின பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் 2021 காங்கிரஸ் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி திமுக ஆகுமா? ஆகாது. ஸோ பாலிடிக்ஸ்ன்றது 2+2 எப்பயுமே 4 கிடையாது, 0வாக கூட மாறலாம். அதுவும் சண்முகம் அவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு அறிவுரை சொன்னார். அவ்வளோ இன்டர்வியூ, 2 இன்டர்வியூ வந்து ரொம்ப பேசினாரு. 36 மணி நேரம் உங்கள் கட்சிக்குள்ளே விடிய விடிய ஆர்கியூ பண்ணுறீங்க ஒரு சீட்டுக்கு. இது என்ன கட்சி அது? நான் கேட்குறேன். ஒரு சீட்டுக்கு எதுக்கே 36 மணி நேரம் ஆர்கியூ மாட்டேன்? கட்சியில் சிஎம் கூப்பிட்டு சொன்னோன்னா யோசிக்கிறேன். இன்றைக்கி நைட்டோ நாளைக்கோ போய் சைன் போட போகிறாங்க. இது எது இவ்வளோ அலம்பல்? அப்படி என்னத்த இந்த 5 வருஷத்தில் இவங்க பண்ணிட்டாங்க? தொழிலாளர் விரோத போக்கில் வந்து இந்தியாவோட பல மாநிலங்களோட போட்டி போடக்கூடிய அளவில் தான் திமுக இருக்குது. அது துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கலாம், போராடக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கலாம், போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கலாம், மின்வாரிய ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை தனியார் துறை சார்ந்த சாம்சங் ஊழியர்களாக இருக்கலாம். கொள்கைகளுக்கு எதிராக பாஜக எதிர்ப்புன்ற ஒன்றை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து பாஜகவோட பொருளாதார கொள்கைகளை தானே இந்த கவர்மெண்ட்டு, இந்த கட்சி, திமுக அரசு கையாளுது. அப்புறம் எதுக்கு இது இவ்வளோ விசுவாசமாக இருக்குது? அதுக்கு எதுக்கு ஒரு சீட்டுக்கு போய், ஒரு சீட்டுக்கு எதுக்கு வந்து இவ்வளோ போராட்டம் எதுக்கு நான் கேட்குறேன்? விடிய 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 பேச்சுவார்த்தையா எதுக்கு ஒரு சீட்டுக்கு?
இது என்ன அரசியல் இடதுசாரிகள் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதுதான் முடிவுனா அதை முதலே கழுத்து போட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு இவ்வளவு மெனக்கட்டி கடைசியில் என்ன அதை சொல்லுங்கள். ஆகவே பாதை தெரியவில்லை அவர்களுக்கு. கடந்த காலங்களில் வந்து கூட்டணின்றது அந்த 15 நாள் தேர்தல் 15 நாள் அது முடிச்சோன்னா எதிர்க்கட்சியாக நிற்பாங்க. இந்த 5 வருஷமும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுககாரன் வெட்கி தலை குனிகிற அளவுக்கு திமுகவுக்கு ஜால்ரா போட்டு காவடி தூக்கி கடைசியில் பல்லாக்கு தூக்கி கடைசியில் இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? 6 சீட்டு 5 சீட்டா? நீ 5 வருஷம் காட்டின விசுவாசத்துக்கு உனக்கு கிடைச்ச பரிசு 6 சீட்டு 5 சீட்டானது. இவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். சார், ஹைப்பத்தட்டிக்கலாக ஒரு கேள்வி சார். இப்போ வரைக்கும் டிஎம்டிகேக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 10ங்கிறாங்க, 8ங்கிறாங்க, இப்படி வந்து வியூகத்தின் அடிப்படையில் பேசிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த சிபிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து விசிகா இவங்களை விட அதிகப்படியான சீட் டிஎம்டிகேக்கு கொடுத்தாங்கன்னா அந்த சமயத்தில் இவங்க கூட்டணியை விட்டு வெளில வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அது கண்டிப்பாக வரமாட்டாங்க. 10 சீட்டு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, 9 சீட்டு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, 8 சீட்டு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, 7 சீட்டு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, 6 சீட்டு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, 5 சீட்டு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, 4 சீட்டு கொடுத்தாலும் வரமாட்டாங்க. ஏன்னா நம்பர்ஸை சொல்லிட்டேன். மதிமுகவுக்கு 4, சிபிஐ சிபிஎம்க்கு 5, விசிகாவுக்கு 6 அல்லது 7, இதுக்குள்ளே தான் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ எவ்வளோ கொடுத்தாலும், எவ்வளோ சீட்டு 10 சீட்டு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, 4 சீட்டு கொடுத்தாலும் வரமாட்டாங்க. பாசிச பாஜகவை தோற்கடிப்பதற்கு எல்லா விதமான தியாகங்களுக்கும் சுய மரியாதையை திமுக காலடியில் வைக்க இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதற்கான பலனை அவர்களே அனுபவிப்பார்கள். அதனால் தேமுதிக எவ்வளோ கொடுப்பாங்கன்றதை பொறுத்தெல்லாம் இவங்க வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே 10 கொடுத்தாலும் வரமாட்டாங்க, 4 கொடுத்தாலும் வரமாட்டாங்க. ராஜ்யசபா சீட்டை தார பார்த்துருக்காங்கங்க. அப்பயே வராதவங்க இனிமேல் வரப்போகிறாங்க. ராஜ்யசபா சீட்டை கொடுத்தா யாருக்கு 0.4% இருக்க ஒரு கட்சிக்கு நீ ராஜ்யசபா சீட்டு கொடுக்குற. நாளைக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது அவங்க கண்டிப்பாக சொல்கிறோம், எழுதி வச்சுக்கோங்க, மோடிக்கு கவர்மெண்ட்டுக்கு என்டிஏக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சத்தியமாக இந்தியா பிளாக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இது நம்மளோட திமுகவுக்கும் தெரியும். அப்போ யாரை திமுக வழங்குது? அதுக்கு வாய் திறக்காதவங்க 10 சீட்டோ 9 சீட்டோ 4 சீட்டோ கொடுத்தா ஒருபோதும் இவங்க வரமாட்டாங்க. சீட்டே கொடுக்கலனாலும் அங்கே தான் இருப்பாங்க, பாசிச பாஜக தோக்கடிக்கிறது. ஏன்னா இவங்க மொத்தமாக அடகு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். சார், ரொம்ப காஷியஸாக இருக்கும். ஒரு 2000-3000 ஓட்டு கூட போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சே திமுக காய் நகர்த்துதான். இல்லைங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தவறான அணுகுமுறைங்க. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். 2+2 4 இல்லை, சம்டைம்ஸ் 0. இன்றைக்கி 23 கட்சி இருக்குது. அதில் 13 கட்சி ஜாதி கட்சி. என்ன ஓட்டு இருக்குது அவங்களுக்கு? 2001 கலைஞர் பண்ண தப்பு இது. எல்லா ஜாதி கட்சியும் உள்ளே சேர்த்தார். ஏன்னா அவர் அன்றைக்கி பிஜேபியோட இருந்ததை எல்லாரும் ஜெயலலிதா கிட்ட போயிட்டாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் இருந்தார், காங்கிரஸ் 2 லெஃப்ட்டு, பாமக எல்லாரும் போயிட்டாங்க ஜெயலலிதாவோட. ஜாதி கட்சி பிஜேபியை வச்சுக்கிட்டு ஜாதி கட்சி. பிஜேபியே ஒரு ஜாதி கட்சி, மதவாத கட்சி. அது எல்லா ஜாதிகளையும் அடக்கிய மதவாத கட்சி. இதை தவிர ஜாதி கட்சி, குட்டி குட்டி ஜாதி கட்சியெல்லாம் சேர்த்தார் கலைஞர். பெரிய கேலி கூத்தா மாறுச்சு. அவரோட மனசாட்சின்னு சொல்லப்பட்ட அவருடைய மருமக முரசொலி மாறனே, நான் அரசியலை விட்டு விலகிறேன், கருணாநிதி பண்ணுறது கலைஞர் பண்ணுறது பிடிக்கலன்னார். நான் அரசியலேருந்து ஓய்வு பெறுகிறேன்னாரு. நான் அப்படி ஒரு ஜாதி அரசியல் பண்ணார் கலைஞர். எல்லா ஜாதிக்காரனையும் உள்ளே கூப்பிட்டு காமெடிலாம் நடந்தது. 6 சீட்டு கொடுத்தோம், வாங்கிட்டு போயிட்டு கட்சியில் 2 சீட்டை திரும்ப கொடுத்துட்டோம். ஆள் இல்லை நிற்கிறதுக்கு. கட்சியில் ரிசல்ட் சைபர். இந்த ஜாதி கட்சிகளை சேர்ந்து நின்றவங்கலாம் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக புத்திசாலிகள். கொடுக்கல் வாங்கல், பெண் கொடுக்கறது, பெண் எடுப்பது, திருமண உறவுகள், இதிலெல்லாம் ஜாதி பார்ப்பாங்க. ஆனால் ஓட்டுன்னு வரும்போது ஜாதி போட மாட்டாங்க. சிலர் போடுவான், பெரும்பாலும் நம்ம போட மாட்டான். அப்படின்னா ராமதாஸ் வந்து என்றைக்கோ முதலமைச்சராக இருக்கணும். தமிழ்நாட்டிலே பெரிய ஜாதி. இந்த 23 கட்சியில் 13 கட்சி ஜாதி கட்சி. மற்ற கட்சி உங்கள் கூட இருக்க கூட்டணி கட்சியெல்லாம் 21 இருந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு இப்போ நடக்குமா? கூட்டணி கட்சியை சொல்கிறேன், ஜாதியை விட்டுருங்க. சிபிஐ சிபிஎம் விசிகே எம்டிஎம்கே காங்கிரஸ், அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் 21 நடக்காது. ஒவ்வொருத்தரும் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மீடியா பேச மறுக்குது. ஒவ்வொருத்தரும் காயப்பட்டிருக்கிறார்கள். 10 நாளாக சிபிஎம்மை பாடாப்படுத்துகிறாங்க. சிபிஐயாவது ஒரு கட்டத்தில் முடிஞ்சு போய் 5 சீட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டான். நீ இதுக்கு பிறகு 5 சீட்டுக்கு ஒத்துட்டு போனீங்கன்னா சிபிஐயை உன்னை விட பெட்டர் இல்லை. அது எதுக்கு இவ்வளோ அலம்பல்? அவனாவது தெளிவாக புரிஞ்சுட்டு போயிட்டான். உன்னால் வாங்க முடியாதுன்னா எதுக்கு வந்து 36 மணி நேரம் ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்களை நடத்துறீங்க? உங்கள் கட்சி நீங்கள் நடத்திட்டு போங்க, குறை சொல்லலை. பட் எண்ட் ரிசல்ட் என்னங்க? சரி, அப்படி தான் பொருளாதார கொள்கைகளில் இவங்க வந்து அப்படியே உங்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. பாசிச பாஜகன்ற அந்த ஒன்றை தவிர மற்ற எந்த காரணத்தை வச்சு நீங்கள் வந்து இதை நியாயப்படுத்தி எத்தனை நாளைக்குங்க அதை வச்சு வண்டியை ஓட்டுவீங்க? ஓப்பனாக சொல்கிறேன், இது ரொம்ப நாள் எந்த ஒரு இஷ்யூமே ஃபார் அ லாங் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெயின் அஜெண்டாவாக இருக்க முடியாது. இந்த எலெக்ஷன்லேயே அதை அவங்க உணர்வாங்க. திமுக கூட்டணி கட்சிகள், திமுகவை விட திமுகவை ஆதரிக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள்
சுயமரியாதையை இழந்து திமுகவிடம் சரணடைந்த இந்த கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலில் திமுக தோற்கிறதோ வெற்றி பெறுகிறதோ தெரியாது நமக்கு. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய விலையை இந்த தேர்தலில் கொடுப்பார்கள். மக்கள் கோபம் திமுக கூட்டணி கட்சிகள் மீது தான் சமீப நாட்களாக அதிகமாக இருக்கிறது. அதுவும் இந்த சீட் ஷேரிங் டாக்ஸில் வந்து இந்த சிறிய கட்சிகளை, எஸ்பெஷலி கூட்டணி கட்சிகளை திமுக நடத்திய விதம் பொதுமக்கள் மத்தியில் சிச்சி என்ற ஒரு முக சுளிப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, இதே மாதிரியான ஒரு முக சுளிப்பு வந்து விஜய் அவர்கள் மேலேயும் ஏற்படுத்தி இருக்கிறதா நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம போன முறை நேர்காணலில் கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, என்டிஏவோட போவாங்க, போக மாட்டாங்க, இந்த மாதிரியான டாக்கை வந்து விஜய் ரசிக்கிறாரு, முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன்றாரு, இதுக்கான விலையை அவர் கொடுப்பாருன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அவர் ரம்ஜான் விழா அப்ப சொன்னாரு. ஆனாலும் அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து சீச்சின்னு முகம் சுளிக்கிற மாதிரி, இது என்ன இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க, அவரோட பாப்புலாரிட்டி இதில் ஏதாவது குறைஞ்சிருக்கா சார் இதுக்கப்புறமா? சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஓரளவு குறைஞ்சிருக்கு. அதை தாண்டி பெரிய அளவில் குறையில. நான் அவர் விலை கொடுப்பாருன்றது வந்து ஹோலிஸ்டிக்காக சொல்லலை. மைனாரிட்டிஸ் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை, அந்த டாக்கை வந்து ஒரு 2-3 வாரங்கள் அவர் அனுமதித்தன் மூலமாக ஒரு சிதைவு ஏற்பட்டிருக்கிறது. பட் தட் இஸ் ஒன்லி வித் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ். கண்டிப்பாக வந்து அதர் தேன் தட் அவருடைய வாக்கு வங்கி வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படல நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜயகாந்த் வாங்கினது மாதிரி டபுள் வாங்குவார் அவர். 15%க்கு மேலே அவருடைய ஓட் ஷேர் போகும் தான் எனக்கு தோணுது. அது யாருக்கு பாதிப்புன்றதா $1 மில்லியன் கொஸ்டின். சார், வாங்கினதுக்கு அப்புறம் அவர் என்டிஏவோட கூட்டணி போனாருன்னா அங்கே ஆட்சி மாற்றத்துக்கு அப்போ ஹைப்போதெட்டிக்கல், இமேஜினரி, இதுக்கெல்லாம் வார்த்தை பதிலே கிடையாது இதுக்கெல்லாம். சரி, இப்போ பாண்டிச்சேரியிலையுமே வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் விஜய் அவர்களுமே வேட்பாளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் திமுக வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, இன்னைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்றாங்க. இன்னைக்கு நாமினேஷனையும் ஃபைல் பண்ணிடுவாங்க எல்லாரும். அப்புறம் வித்ராவலுக்கு இப்போ தான் லிஸ்ட்டு கொடுத்து அப்போ தான் ஃபைனலைஸ் ஆகும். டைம் பையிங் வந்து அங்கே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். திமுக அங்கேயும் விட்டு கொடுக்க மறுக்குது. இங்கே திமுக தலைவர்னா பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் தான் லீடர்ஷிப். அந்த ஸ்பேஸையும் திமுக கொடுக்க மறுக்குது. சரி, ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 2 இடத்துலையும் காங்கிரஸை காலி பண்ணணும், எல்லா பார்ட்டிஸையும் காலி பண்ணணும், தன்னை தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. அவங்களோட எவர் எக்ஸ்பேண்டிங் பொலிட்டிக்கல் ஹங்க்ரி இருக்கு இல்லையா, தட் appetite ஃபார் பவர், அது வந்து ஹியூஜ். அதனால் அவங்க வந்து எங்கெல்லாம் அவங்களுக்கு பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தங்களை தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பிஜேபி எப்படி தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை மேசிவ் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போதோ அதே மாதிரி திமுக போயிட்டு. பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.